உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா ராசி பலன்கள் பார்த்துட்டே வரும். அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்றால், இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்த மாதமான ஆகஸ்ட் மாதம். ஆகஸ்ட் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் பண்ண போகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு கோச்சார கிரக நிலையை பார்த்துட்டு வந்துடலாம். ஆரம்பிக்கும் போதே ஒரு பெரிய ஒரு டிக்ளைமர் கொடுத்துடலாமா? இந்த மாசம் உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே கொஞ்சம் ஆமா அப்படிதான் இருக்க போகுது. ஏன்னா ஒட்டுமொத்த கிரகங்களும் ராகு கேதுவின் பிடிவுக்குள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல தான் இந்த தடவை கிரக பயிற்சிகளை இயங்க போகுது. சரி வாங்க, நீங்க என்னதான் என்ன கழுவி ஊத்தினாலும் நடக்கிறதா நடக்க போகுது. இந்த ஒரு மாதம் இந்த பக்கம் ராகு கூட கேது கூட நடுவுல எல்லா கிரகங்களும் கிட்டத்தட்ட ஒரு 7 கிரகங்களுமே இந்த ராகு கேதுவோட பிடிக்குள் இயங்குற மாதிரியான ஒரு சூழல் உருவாரத்துக்கான வாய்ப்பு தான் இருக்கு. எடுக்கும் போதே இந்த தடவை மிஸ்டர் செவ்வாய் இது வரைக்கும் அப்படியே தன்னுடைய ஃப்ரெண்டு வீடான சுக்கிரன் வீட்டுல இருந்து அப்படியே ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி புதனோட வீடான மிதுன வீட்டுக்கு பிரவேசம் செய்கிறார். இதுதான் ஒரு பெரிய டிரான்சிட். அந்த மாசம் ஃபுல்லாமே அங்கதான் இருக்க போறாரு. எகைன் அப்படியே இது வரைக்கும் ஆட்சி பலம் வாங்கி உட்கார்ந்து இருந்த வக்ரமா இருந்தார். அப்புறம் வக்ர நிவர்த்தி அடைஞ்சாரு. எல்லா வேலையும் பண்ண மிஸ்டர் புதன் அப்படியே 5ஆம் தேதிக்கு பிறகு நான் போனா சூரியனோட தான் போவேன் அப்படின்ற மாதிரி சூரியன் குருவோடு சேர்ந்து புதனும் கடகத்தில் அமர்ந்து கஜலட்சுமி யோகத்தை கொடுக்க போறாங்க. கிளியர், ஃபைன். அதுக்கப்புறம் இது வரைக்கும் 1ஆம் தேதியே என்னன்னா 1ஆம் தேதி 2ஆம் தேதி என்ன பண்றாரு, மிஸ்டர் சுக்ரன் கேதுவோட சேர்ந்து இருந்த சுக்ரன், அப்பா நான் விட்டுருங்கப்பா போதுன்ற மாதிரி தன்னுடைய நீச்ச வீடு, அப்படி சொல்ல மாட்டேன், வலுக்குறைவான வீடான கன்னி வீட்டுக்கு பிரவேசம் செய்ய போகிறார். அஸ் யூஷுவல் கேது காலபுருஷன் 5ஆம் வீடான சிம்ம வீட்லையும், ராகு கும்பத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த மிக முக்கியமான விஷயம், சனி வக்ரமாயிருக்காரு. சனி வக்ர பயிற்சி ஆகி சனி வக்ரமாக எங்க மீனத்துக்குள்ளேயே தான் இருக்காரு. பட் இருந்தாலும் நான் அந்த வக்ரம்னா கீழ் வீட்டோட தான் வச்சு கணக்கு பார்த்து எடுப்பேன். இது என்னுடைய மெத்தட். ஓகே, இந்த மாதிரியான ஒரு அமைப்புல குரு அதி உச்சமாகி கடக வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். கூடவே சூரியனுடைய அமைப்பு ஆகஸ்ட் மாதம் 16, 17 தேதியை தாண்டி 18ஆம் தேதி தான் இந்த தடவை சூரியன் அப்பா அப்படின்னு என் சொந்த வீட்டுக்கு வரப்போறார். வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஆட்சி பலம் வாங்கிய சிம்ம வீட்டுக்கு சூரியன் தன்னுடைய பிரவேசத்தை செய்ய போறார். ஆனா அங்க ஆல்மோஸ்ட் கேதுவும் அமர்ந்திருக்கிறார். இதுல கேது பெஸ்டா சூரியன் பெஸ்டா யார் எங்குவா அப்படின்னாலும் என்ன இருந்தாலுமே தம்மா துண்டு கொஞ்சம் கேது சூரியனுடைய ஒளியை மறைக்க தான் பார்ப்பாரு. சரி வாங்க பார்க்கலாம். மகராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படிலாம் இருக்க போகுதுன்னு பார்த்தோன்னா மகத்துவம் பொருந்திய மாதமா இருக்க போகுது. ஆல்மோஸ்ட் 7ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் உங்களை தான் பார்ப்பேன் நடமுடிச்சு பார்க்குறாங்க. அதுவும் எல்லாமே 8ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்களை பார்க்கறது, 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்களை பார்க்கறது, குருவுடைய பார்வை, ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட். சான்ஸே இல்லை. இந்த 6, 8 அதிபதிகள் இருக்கிறது விபரீத ராஜயோகம். அதுவும் 7ஆம் இடத்தை பார்க்கும்போது சொல்லவே வேணாம். சமுதாயத்தில் இது வரைக்கும் இல்லாத பெயர், புகழ், அந்தஸ்து எல்லாம் கிடைக்க போகுது மகர ராசிக்காரர்களுக்கு. மகராசிக்காரருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 மாசமா நல்லா தான் இருக்கு. நீங்களா சும்மா நல்லா இல்லை அப்படி இப்படின்லாம் போட்டீங்கன்னா நான்லாம் நம்ப மாட்டேன். நல்லா இருக்கீங்க, நல்லா இருங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரப்போகுது. போன மாதமே நான் சொன்னேன், அதுவும் இந்த ஆகஸ்ட் மாதன்றது நிறைய கிஃப்ட் கிடைக்கும் மகரத்துக்கு. கிஃப்ட் கிடைச்சா எனக்கு சொல்லுங்கள். என்ன நிறைய கிஃப்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. செலிபிரிட்டி யோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க. இந்த தடவை எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகலாம். ஏன்னா ராசிநாதன் வக்கரமாக இருக்காரா, நம்மளே தேவையில்லாம எதையாவது போட்டு குழப்பிக்குவோம். அது மட்டும் வேண்டாம் மகரம். இந்த தடவை அதை மட்டும் விட்டுருங்க. மற்றபடி எல்லாம் சூப்பர். குருவோட பார்வையில் இருக்கிறதுனால நிறைய நல்லவே நடக்க போகுது. பண ரீதியாக இருந்த பிரச்சனை சரியாக போகுது. நம்பர் 1. நம்பர் 2, பிள்ளைகள் குறித்த கவலைகள், உங்களை குறித்த கவலைகள். நான் ஏன் இப்படி இருக்கேன் யாருக்கு தெரியாமல் நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக சுற்றுனீங்கல்ல, அதுல இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடுவீங்க. நான் நல்லா தான் இருக்கேன் வா அப்படின்ற மாதிரி இருக்க போகுது இந்த தடவை. நீங்கள் நடக்கும் போதே அப்படி ஏறுகொண்ட பீர் நடையாக இருக்கும். வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மகரத்துக்கு. எனக்கு தெரிஞ்சு எல்லா நிலவையும் நடக்க போகுது. நம்ம எதில் கவனமாக இருக்கணும் மட்டும் இந்த மாதம் சொல்லிடுறேன். மகரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பார்ட்னர்ஷிப், நல்ல தொழில் வாய்ப்பு, நல்ல முன்னேற்றம், நல்ல பெருமை, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கான ஒரு சந்தோஷம், ஒரு ஆத்ம திருப்தி, இதெல்லாம் மகரத்துக்கு அப்படியே வரப்போகுது. எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தெய்வீகத்துடைய அருள், தெய்வ கடாட்சம். குரு பார்க்குறான்னா சும்மாவா, அந்த லைட்டே வேற மாதிரி இருக்கும். ஆன்மீக அலை வீசும். உங்களை பார்த்தாலே அடுத்தவங்க ஐயோ கையெடுத்து கும்புற மாதிரியாக ஒரு அமைப்புக்குள்ளே மாறுவீங்க. நிறைய தெய்வங்களுடைய ஒரு பிளெஸ்ஸிங் ரிசீவ் பண்ணுவீங்க. ரிசீவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க 2 மாதம். இந்த மாதம் இன்னுமே அதிகரிக்கும். நிறைய அதுக்காக மெனக்கிடுவீங்க. இந்த தடவை ரொம்ப சீக்கிரட்டாக சொல்லி தட்டுமா, 6ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்து அதிபதி 7ல் இருக்கும்போது தான் அது காலபுருஷன் 4ஆம் வீடா மனசுல நிப்பாட்டி மந்திரத்தால் அடுத்தவர்களை மயக்குவீர்கள். யாருக்கு தெரியாம மந்திர உச்சாடனம் கிடைக்கும். திடீர்னு ஏதாவது ஒரு மந்திரம் உங்கள் கண்ணில் பட்டு அந்த மந்திரத்தை சொல்லி அது சித்தியாகும். மந்திர சித்தியார்த்த கூட கால நேரம்லாம் இருக்குங்க, சும்மாலாம் ஆகாது. இந்த மகரத்துக்கு நடக்கும்.
மண்ணால பிறந்த மகரம், அவ்வளோதான் இந்த மாதம். என்ன வேணால் பண்ணிக்கங்க, யார் என்ன சொன்னாலும் சரி. இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டு போயிட்டே இருங்க. நம்மளுக்கு நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இவங்க கூடலாம் சில்லற பசங்களோட சண்டை போகிறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மைண்டில் இதை ஒரு வாரத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் வேலை என்னவோ அதை பார்த்துட்டு உங்கள் ஃபோக்கஸை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. அப்படி போனீங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க. இல்லை நல்ல காலத்தில் விரயம் பண்ணிட்டு திரும்ப உட்காந்து அழுதுட்டு பிரயோஜனமே இல்லை. மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை எல்லாமே டாப் நாச். எதுவுமே கம்மி கிடையாது. எதில் கவனம்? ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம். கண்டிப்பாக த்ரோட்டு, வயிறு, பெண்களாக இருக்கிற பட்சத்தில் 8ஆம் இடத்து அதிபதி போய் 7ல் உட்காந்து ஒரு மாதிரி திரும்ப 8க்கு கேதுவோட சேரும்போது கொஞ்சம் மர்ம உறுப்புகள், பிறப்பு உறுப்புகளில் கொஞ்சம் அரிப்பு, இன்ஃபெக்ஷனை கொண்டு வந்து விட்டுரும். அதில் கொஞ்சம் கவனம். ஆகஸ்ட் மாதம் நிறைய ட்ராவல் பண்ணுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும்போது கொஞ்சம் உடல் அசதிகள் வருவதற்கான வாய்ப்பு. 3வது எலும்பு தேய்மானம். செவ்வாய் 5ஆம் வீட்டு அதிபதி போய் 6ல் உட்காந்துருக்கிறது, 4ஆம் வீட்டு அதிபதி போய் 6ல் உட்காந்துருக்கிறது அப்படின்றது கொஞ்சம் நிறைய சர்வீஸ் ஓரியன்டாக கிரியேட் பண்ணும். இன்னொரு சமயம் வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸ் எல்லாம் இருக்கக்கூடிய மகராசிக்காரருக்கு அதுவாக தான் விலகிடும். கடவுளுக்கு தெரியும்ல எவ்வளோதான் அடிக்கிறது இந்த பிள்ளையை விட்டுருவோன்ற அளவுக்கு இந்த மாதம் விடுற மாதம். அதனால் அதை பற்றி கவலையே பட வேணாம். ஆனால் தப்பாக எடுத்துக்காதீங்க கண்ணுங்களா. கொஞ்சம் ஈகோ எட்டி பார்க்கும். அதை மட்டும் கம்மி பண்ணிக்கணும். மகராசிக்காரங்களுக்கு இந்த தடவை அல்டிமேட்டாக என்ன ஆகும்னா, ஏதோ பெருசாக ஜெயிச்ச சாதனை, அடுத்தவங்களுக்கு தான் உதவி பண்ணுன்றது புரியாமல் நம்ம உட்காந்து அப்படியே பாத்தியான்ற மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் கவனம் தேவை. கம்யூனிகேஷனில் கேப் வராமல் பார்த்துக்கோங்க. நான் 3ஆம் இடத்துல ராசிநாதன் அமர்ந்து அது வக்கரமாகி குருவோட பார்வையில் இருக்கும்போது கம்யூனிகேஷன் மூலமாக யாராவது பேச்சை தொழிலாக கொண்டிருக்கிறீர்கள், கம்யூனிகேட் பண்ணால் தான் காசு வருன்ற மாதிரி இருக்கீங்க, வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் அதில் மட்டும் கவனம். கமிட்மெண்ட்டில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட்டில், கொடுக்கக்கூடிய வாக்குறுதியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லாட்டி உங்களையே திசை திருப்பி விட்டுருவாங்க. நிறைய டாக்குமெண்ட் இஷ்யூ வரும். அது எதாக இருந்தாலும் சரி. அது நீங்கள் ஒரு வேளை பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா மகரத்தில் இருக்கீங்க, இல்லை மகரத்தில் ஏதாவது ஒரு பிளானட் இருந்தால் கூட இந்த தடவை கொஞ்சம் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்டு, அதில் சைன் போடுறது, அதில் சம்திங் லைக் தட், அதில் ஏதாவது ஒரு இது வரும். ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க. இல்லை உங்கள் கடையோ இது ஏதோ ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனோட ஒரு டாக்குமெண்ட்டோட இந்த தடவை கனெக்ட் ஆகுது. அதெல்லாம் கொஞ்சம் தொலைக்காமல் பத்திரமா வச்சுக்கோங்க. அது தேடுறதுக்கான நேரமாக இருக்குது இந்த தடவை மகரத்துக்கு. மற்றபடி எல்லாம் சூப்பர். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லவை எல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டம். கோடீஸ்வர யோகம் இந்த மாதம் ஆரம்பம். அந்த அளவுக்கு அல்டிமேட். 17ஆம் தேதிக்கு அப்புறம் 8ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் இடத்துல அமர்ந்து கேதுவோட கெட்டவன் கெட்டதில் கிட்டிடும் ராஜயோகம் தான் கிடைக்கும். ஸோ மகர ராசிக்காரருக்கு நெகட்டிவான பலன் எதுவுமே இல்லை. இருக்கிற அந்த 12 ராசிகளில் அதி அற்புதமாக நான் இல்லை. நான் வேணா சும்மா ஒன் சைடு சொல்லலாம், என் மனசுக்கு பிடிச்ச மரம். எல்லாரும் சொல்கிறது மகர ராசிக்காரர் நல்லா இருக்கணும், முறையாக சரியாக பயன்படுத்திக்கோங்க. கர்வம் மட்டும் தலைக்கேறாமல் பயன்படுத்திக்கோங்க. அதுவே ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த நேரத்தில் கொஞ்சம் தேவையில்லாத கர்வம் வரும். அடுத்தவங்கள தயவு செஞ்சு அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. நம்ம இவ்வளோ அடி வாங்கியாச்சு, திரும்பவும் அதே குணம் வேண்டாம். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. மற்றபடி எல்லாம் சூப்பர். கால் நரம்பு பிரச்சனை இது மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி ஏதோ ஒரு பேங்க்கோட கனெக்ட் ஆகுது. ஒன்றா பேங்க்கில் அக்கௌண்ட்டு, இல்லை பேங்க்லேருந்து அக்கௌண்ட் எடுக்கிறது. ஸ்டேட் பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு, ஐஓபி இது 3ஓடையும் ஏதோ ஒன்று கனெக்ட் ஆகுது. இல்லை ஐசிஐசிஐ பேங்க் இது 4ஓடையும் இந்த தடவை ஏதோ ஒரு கனெக்ட் ஆகுது. ஏதாவது போயிட்டு வர்றது, அதை பார்க்குறது, இதெல்லாம் மகரத்தோடு இந்த தடவை இருக்கக்கூடிய அமைப்பு. நிறையா பேருக்கு எனக்கு தெரிஞ்சு வீடு, வண்டி, வாகன லோன் அடைப்பீங்க. அடைச்சிட்டு புதுசாக வண்டி வாங்குவீங்க. கடன் தீரும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வராத பணம் அந்த பணத்தை ஏதாவது ஒரு லோன் அடைக்கிறதுக்கு, ஏன்னா 4ஆம் இடத்துல இத்தனை கிரகமா, வீடு, வண்டி, வாகனம் அடைக்கிறதுக்காக அந்த பணம் அதை நீங்கள் சரி செய்வீங்க. அது உங்களுக்கு சூப்பராக ஒரு கை கொடுக்கும். ரொம்ப நல்லா இருக்குது. மகரத்துக்கு நெகட்டிவாக எதுவுமே இல்லை. ஆரோக்கியத்தில் மட்டும் அதீத அக்கறை தேவை. பேசுகிற வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது, அடுத்தவங்களை பற்றி பேசுறதெல்லாம் விட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்தாலே போதும். மகர ராசிக்காரர்கள் சிகரம் ஏறுவதற்கான வாய்ப்புகளை இனிதே கொடுக்க காத்திருக்கிறது இந்த பிரபஞ்சம். ஓகே, படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பராக படிப்பீங்க. செம்ம வைப்பு. மகர ராசிக்கார பிள்ளைகள் இந்த தடவை அல்டிமேட்டாக படிக்கும். மகர ராசிக்கார பிள்ளைகள் இருக்காங்கல்ல, மகர ராசி நீங்கள் இருக்கீங்க, உங்கள் பிள்ளைங்க இந்த தடவை சூப்பராக இருக்கும். ஜெயிச்சிட்டேன் மறான்ற மாதிரி இருக்கும். நிறைய தேர்வுகளில் வெற்றி பெறும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஏதாவது ஒரு படிப்பில், இல்லை ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன தடை அதுக்கப்புறம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் என்னென்னு பார்த்துக்கோங்க. மற்றபடி சூப்பர். 20 வயதுலேருந்து 40 இருக்கக்கூடிய மகர ராசிக்காரருக்கு திடீர் கல்யாணம் நடக்கும். ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனு, கோர்ட்டோடலாம் சம்மந்தப்படுத்தும். அதனால் போயிட்டு வர இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் வித்த காட்டாதீங்க. அப்புறம் தேவையெல்லாம் ஃபைன் கட்டுற மாதிரியான சொல்லி வந்துடும். ஸ்பீடாக போனீங்க, அதை பண்ணீங்க, ஏதோ ஒரு வண்டியில் இந்த தடவை ஃபைன் விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹெல்மெட்டை மறக்காமல் போட்டு போங்க. தலைக்கவசம், உடல் கவசம் ரொம்ப முக்கியம் மகரத்துக்கு இந்த ஒரு மாதம். ஓகே, மற்றபடி எல்லாம் சூப்பராக இருக்குது. எந்த நெகட்டிவும் இல்லை. ரொம்ப நாளுக்கு அப்புறம் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கிறது, நீங்கள் சொல்கிற பேச்சுக்கான மரியாதை கிடைக்கிறது, எல்லாமே நல்லா இருக்குது. 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய மகர ராசிக்காரருக்கு நான் மேல் சொன்ன அத்தனை விஷயம் உங்களுக்கு தான் கட்கா பேஸ்ட் பண்ணி கொடுக்குங்க. அல்டிமேட் டைம் பீரியட். வாவ், ஃபென்டாஸ்டிக்.
இப்போ நீங்கள் எடுத்து வைங்க, ஒவ்வொரு அடி விஸ்வரூப வெற்றி தான். இப்போ வைங்க, உங்கள் பால் ஸ்டேடியத்தை தாண்டி போகும். நீங்கள் ஜஸ்ட்டு தூக்க வேணாம், பேட்டை ஸ்ட்ரோக் வச்சாலே இப்போ டிஃபெண்ட் பண்ணாலே போகும். ஆட்டோமேட்டிக்காக எதிராளி போடுற பாலெல்லாம் வேறு லெவல் தான். 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு உயரத்தோட உச்சத்தில் நிற்கிறதுக்கான காலகட்டம். மகிழ்வின் விளிம்பில் இருப்பீர்கள். இது வரைக்கும் மன்றாடி 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 கேட்ட ஒவ்வொரு விஷயமும் இந்தான்னு மனம் மகிழ மாதிரி உங்களுக்கு கிடைக்க போகுது. நல்லா இருக்குப்பா மகரத்துக்கு, எதை பற்றியும் கவலைப்பட வேணா, சூப்பராக இருக்குது மகர ராசிக்காரர்களுக்கு. ஆரோக்கியத்தில் மட்டும் அதீத கவனம் தேவை. கொஞ்சம் நிறைய அதே மாதிரி அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அங்கே வரேன்னு யார்ட்டையும் சொல்லாதீங்க, அதுவே பாதி கண்ணு போடும் மகரத்துக்கு. இந்த தடவை அதன் மூலமாக அலைச்சல், அதன் மூலமாக அனுகூலம், ஒரு மாதிரி போட்டு பாடாப்படுத்துறது, கண்ணு படுறது நிறைய இருக்குது மகரத்துக்கு. சுற்றி போட்டுக்குவோம், நானே சுற்றி போட்டுறேன், என்ன திஷ்டி சுற்றி போட்டுக்குவோம் மகர ராசிக்காரர்களுக்கு. எல்லாம் சரியாக போச்சு. மீனாட்சியும் உங்களோட தான் இருக்கா, எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு. மகர ராசிக்காரெல்லாம் கெத்த காலத்துக்கிட்டு நடந்து போயிட்டே இருக்கணும், ஜெயிக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவும் வேண்டாம். இத்தனை நாள் பண்ண எல்லா விஷயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு நின்று அப்படி காட்டிடணும் நம்ம யாருன்னு. அதுக்கான நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஓகே, மகராசிக்காரன் எந்திரம் என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம்? மகராசிக்காரர்களுக்கு நாகாபரணம் சொல்லி சிவன் வழிபாடு. முடிஞ்சா பிரதோஷத்தன்னைக்கு சிவனுக்கு தேன் கொடுத்து வழிபாடு பண்ணுவாங்க, லைஃப் தேனா தித்திக்கும். அதே மாதிரி கால பைரவருக்கு அஷ்டமி அன்னைக்கோ இல்லை ஏதாவது ஒரு சனிக்கிழமை அன்றோ எள்ளு தீபம், எள்ளு இருக்குல்ல, அதில் விளக்கேற்றுறது, இல்லாட்டி மிளகு போட்டு ஒரு 10 விளக்கு 11 விளக்கு ஏற்றிட்டு வந்தீங்கனாலே, ரொம்ப டென்ஷனாக இருக்கேன், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன்னா இது மட்டும் இந்த மாதம் பண்ணி பாருங்கள், தானாக விலகிடும் இந்த கஷ்டம். ஓகே, இந்த தடவை என்ன பார்ப்பீங்க, என்ன பார்ப்பீங்களே, என்ன வாங்குவீங்க? யானையிடம் ஆசீர்வாதம் வாங்குவீங்க, யானை பார்ப்பீங்க. இந்த தடவை மகராசிக்காரங்க குரு ஸ்ட்ராங்காக இருக்கான், நிறைய யானை பார்க்கறது, யானைகிட்ட பிளெஸிங் வாங்குறது எல்லாம் நடக்கும். அதை தாண்டியும் இந்த தடவை மகராசிக்காரன் கண்ணில் ஒட்டகம் போடும் பட்டா சொல்லுங்க என்ன. ஏன்னா எப்படி அது ஒரு இடத்துல தண்ணீரை சேமித்து வச்சுட்டு இத்தனை மாதங்கள் உயிர் வாழ்கிறது, அது மாதிரி இப்போ கிடைக்கிற காலத்தை நீ பயன்படுத்திக்கோன்னு சொல்லக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த ஒட்டகம் பார்த்தல்ன்ற நிகழ்வு இருக்குது. ஒட்டகம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சில பேர்களுக்கு கண்ணுக்கு மட்டும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஒட்டகம் போடும் அப்படின்னா யூ ஆர் த பிளஸ்ட், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. காரணத்தை நான் அடுத்த வீடியோவில் சொல்லுவேன். ஒட்டகம் பார்க்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு உயரத்தில் உச்சத்தில் இருப்பதற்கான வாய்ப்பு, ஒய்யாரமான வாழ்வியல் அமைவதற்கான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் கொடுக்க தயாராக இருக்கிறது இந்த ஆகஸ்ட் மாதம்.